சீரியல்ல விஜய் காவேரி ஜோடி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. விஜயும் காவேரியும் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. காவேரி சாப்பிடாதனால விஜய் வருத்தப்பட்டு உன்னை நான் சாப்பிட வைக்கிறேன் வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு கிளம்புறாங்க. இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா இங்க ஒருத்தவங்களுக்கு பிடிக்காதே, அது வேற யாரும் இல்ல, ராகினி வெண்ணிலாவும் தான். கரெக்டா விஜய் காவேரியும் கிளம்புற நேரத்துல ஆட்டோல வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. இந்த ராகினியும் வெண்ணிலாவும் முகத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு கோவம். ஏன்னா விஜய் காவேரியும் சேர்ந்து நிக்கிறாங்கல்ல, அத அவங்களால பார்க்க முடியல, அதனால கோவத்தை வெளிப்படுத்துறாங்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த நம்ம காவேரி சும்மாவா இருப்பாங்க? வெண்ணிலாவை வெறுப்பேத்த வேண்டாம், அந்த ராகினியும் வெறுப்பேத்த வேண்டாம், அதனால விஜயோட கைய ரொம்ப இறுக்கலா பிரிச்சுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, என்னுடைய புருஷன், நான் இறுக்கமா கைய பிடிச்சுக்கிடுவேன், யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு மட்டும்தான் வந்து விஜய் சொந்தம் அப்படின்னு சொல்ற மாதிரி வெண்ணிலா கிட்ட பேசுறாங்க. அப்படியும் வெண்ணிலா விஜய் காவேரிய வந்து அடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து அவ்வளவு கோவத்தோட இருக்கிறாங்க. அவங்க என்ன காரணத்துக்காக இங்க வந்தாங்க தெரியல. ஆனா விஜய் வெளியில வந்ததுல அவங்க சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஆனா காவேரியோட சேர்ந்து இருக்கிறதுல அவங்களுக்கு அவ்வளவு கோவம். வேகமா போய் காவேரி பிடிச்சு கீழே தள்ளி 4 ஆற அரைஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அவங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரிதான் இருக்கு. காவேரி வெண்ணிலா வாயாலே எல்லா உண்மையும் கொண்டு வர்ற மாதிரி ஒரு பிளான் போட்டு அவங்க வெண்ணிலா வாயாலே உண்மையெல்லாம் சொல்ல வச்சாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? அந்த இது செல்லாதுன்னு சொல்லிடுறாங்க கடைசியில. ஏன்னா விஜய் சித்தப்பா என்ன சொல்றாங்க, அந்த வெண்ணிலாவ இந்த பொண்ணு மிரட்டி அடிச்சு சொல்ல வச்சிருப்பா, அதனாலதான் அந்த பொண்ணு வந்து வேற வழி இல்லாம உண்மைய சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதை சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சித்தப்பா சொல்றாங்க. உடனே ஆமா சாமி போடுறதுக்குன்னே ஒருத்தவங்க இருப்பாங்களே, அந்த வெண்ணிலா மாமா, அவங்கதான் வந்துட்டு ஆமா அவங்க வெண்ணிலாவ மிரட்டி இருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க, அடிச்சு நாங்க தான் மிரட்டி சொல்ல சொன்னோம், விஜய் மேல பழிய சுமத்த சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமாவும் ஆமா சாமி சொல்றாங்க. இந்த நேரத்துல எஃப்ஐஆர்ல சைன் போட சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி ஃபோர்ஸ் பண்றாங்க. உடனே போலீஸ் இன்ஸ்பெக்டரும் வேற வழி இல்லாம விஜய் கிட்ட சைன் வாங்க போறாங்க. காவேரி ஐயோ இவ்வளவு எஃபர்ட் எடுத்து அந்த வெண்ணிலா வாயாலே உண்மையை கொண்டு வந்தோமே, ஆனா வந்து அத சாட்சி செல்லாம ஆயிடுச்சு, ஆனா அந்த வெண்ணிலாவே இங்க வர வைக்க முடியாது, என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட தான் நின்றுட்டு இருக்காங்க. தாத்தாவும் வருத்தப்பட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நேரத்துல விஜய் சித்தி என்று ஆகுறாங்க. விஜய் சித்தி நான் வந்திருக்கேன், நான் சொல்றேன் உண்மைய அப்படின்னு சொல்ற மாதிரி உள்ள வர்றாங்க. வந்துட்டு இந்த இருக்காரே இந்த ஆளு என் புருஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம், இவர் உண்மையெல்லாம் நான் பண்ணேன்னு ஒத்துக்கிறதுக்கெல்லாம் காரணம் இந்த பசுபதி தான். இந்த ஆளு தூண்டி விட்டுதான் வந்து இந்த ஆளு இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த ஆள் மேல சந்தேகமா இருந்துச்சு, இப்ப ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் வெளியில இருங்க அப்படின்னு சொல்லி நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நான் எப்படி உண்மையை கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. விஜய் சித்தப்பாவை எப்படி கவனிச்சாங்கன்னு தெரியல, 4 உதைச்சிருக்கலாம், உதைச்சா எல்லா உண்மையும் பசுபதியை பத்தின உண்மையை கூட விஜய் சித்தப்பா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா உதைச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. இன்ஸ்பெக்டர் அதை காமிக்கல எபிசோட்ல. ஆனா விஜய் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில போகலான்னு சொல்லிட்டு விஜய் சொன்னோன்னே விஜய் ரொம்ப ஹாப்பியா வெளியில வர்றாங்க. அப்படியும் காவேரியும் அவ்வளவு சந்தோஷம், விஜய் சித்தி வந்து ஹெல்ப் பண்ணதுனால வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு விஜய் சித்திக்கும் காவேரி தேங்க்ஸ் சொல்லிட்டு விஜய் கிட்ட போறாங்க. போயிட்டு கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. உடனே விஜய் காவேரிய பாத்துக்கிட்டு உன்னதான் நான் அப்பவே போக சொன்னேன்ல, நீ ஏன் வீட்டுக்கு போகல அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. இவ்வளவு பாடுபட்டு உங்களை வெளியில கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பல முயற்சி பண்ணேன், அதை விட்டுட்டு நீங்க வெளியில வந்ததுக்கு நினைச்சு சந்தோஷப்படாம என்னையே போகலன்னு கேக்குறீங்களே அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்குது. ஆனா வந்துட்டு காவேரி இல்ல நான் போகல அப்படி சொல்லிதான் சொல்றாங்க. அதுவும் இல்லாம நீ சாப்பிட்டு இருக்க மாட்டேன்னு காவேரிய விஜய் ரொம்ப அக்கறையா கவனிக்கிறாங்க. இல்ல பசிக்கல, ஆனா இப்ப பசிக்குது அப்படின்னு சொன்னோடனே சரி நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட்டு வர்றாங்க. கிட்ட போயிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்க விஜய்.
நீங்க இங்க வந்து எனக்காக என்ன வெளியில கொண்டு வந்ததுக்கு, உண்மைய சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாங்க. உடனே இதுக்கெல்லாம் காரணம் காவேரி தான். காவேரி என்கிட்ட வந்து பேசாம இருந்தா, நான் என் பிள்ளைய மட்டும் பத்தி தான் யோசிச்சிருப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சித்தி சொல்றாங்க. உடனே உங்கள பத்தி எனக்கு தெரியும் சித்தி. உங்க சிச்சுவேஷனும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அவங்க சித்தி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பசுபதி பாத்துட்டு இருக்காங்க. என்னமோ மூஞ்சி சுளிக்கிற மாதிரி விஜய் காவேரியும் சேர்ந்து இருக்கிறது எல்லாமே பார்த்து அவங்களுக்கு முகம் சுளிக்குது. ஆனா நமக்கு தோணுது, அவங்க விஜய் காவேரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்கள பிரிக்கிறதுக்கு நீங்க உங்க உங்க பொண்ணும் போடுற பிளான்னா பார்த்தா எங்களுக்கு முகம் சுளிக்குது அப்படிங்கதான் இருக்குது. ஏன்னா அப்படி மோசமா எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு தடவையும் பல்பு வாங்குறாங்க. அப்படி பல்பு வாங்கியும் உங்களுக்கு புத்தி வரமானுக்கு. அவங்கள பார்த்தா வில்லன்கள் மாதிரி தெரியல, சிரிப்பு வர்ற மாதிரிதான் இருக்கு அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா. விஜய் வேற, உனக்கு பல்பு கொடுத்து கொடுத்து எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு, ஆனா நீ வாங்கி டயர்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பசுபதிய கலாய்க்கிறாங்க. உடனே காவேரி, இங்க இருந்து கிளம்பிடுங்க. எதுக்கு? ஒருவேளை அவங்க சம்மந்தி வந்து விசாரணையில உங்களை பத்தி சொன்னாங்கன்னா என்ன பண்ண, உங்களை தூக்கி உள்ள வச்சிட போறாங்க. இப்பயே கிளம்புங்கன்னா போய் முன்ஜாமீன் எடுக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு காவேரி விஜயும் கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே தாத்தா சித்தியை கூப்பிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்புறாங்க. விஜயும், நான் காவேரி சாப்பிடல தாத்தா, அவளை சாப்பிட வைக்கிறேன், கூட்டு போய், அவ இன்ன வரைக்கும் வீட்டுக்கு போகாம இருந்திருக்கா பாருங்களேன் தாத்தா அப்படி சொல்லிட்டு காவேரி கூட்டு போறாங்க. சரி, விஜயும் காவேரியும் சந்தோஷமா கிளம்பிடுவாங்க. ஆனா பசுபதிய உள்ள தூக்கி வைக்காம போறாங்களேன்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஆனா அத ஃபுல்பில் பண்றதுக்காகதான் ராகினியும் வெண்ணிலாவும் வந்து அந்த ஆட்டோல இறங்குறாங்களோ என்னமோ. ஏன்னா வந்து ராகினி வெண்ணிலாவும் ஆட்டோல இருந்து இறங்கினோடனே வெண்ணிலா விஜயும் காவேரியும் கடிச்சு திங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. ராகினியும் வெண்ணிலாவும் வந்து இறங்குறத பார்த்தா மறுபடியும் ஒரு சம்பவம் இருக்கிற மாதிரிதான் இருக்குது. அப்படி ஏதாவது சண்டை கலாட்டா ஏதாவது நடந்து அந்த பசுபதி ராகினி எல்லாத்தையும் உள்ள தூக்கி விஜய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து வைக்கலாம். இல்லைன்னா விஜய் காவேரியோட கற்பமா இருக்கிறத வந்து வெண்ணிலா கிட்ட சொல்லி வெண்ணிலா மனசை மாத்தவும் முயற்சி பண்ணலாம். ஆனா அந்த இடத்துல ராகினி பசுபதி எல்லாம் இருக்கிறதுனால காவேரி கர்ப்பமா இருக்கிறதா சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அடுத்த டார்கெட் காவேரியோட குழந்தையாதான் இருக்கும். அவங்க எதனாலும் செய்ய துணிவாங்க. ஏன்னா அவங்களுக்கு விஜயும் காவேரியும் பிரிக்கணும், காவேரியை பழி வாங்கணும். அதுதான் அவங்களோட மோட்டிவாவே இருக்குது. இல்லைன்னா இந்த இடத்துக்கு சாரதா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒருவேளை எல்லா உண்மையும் வந்து காவேரி கர்ப்பமா இருக்கிறது சாரதாவுக்கும் தெரிய வந்து, அப்ப வந்து சாரதா வந்து விஜய் காவேரி பக்கம் நிப்பாங்களா? இல்லைன்னா வந்து விஜய் மேலதான் தப்பு, அப்படி விஜய் விட்டு விலகி வந்துரு, அந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடு அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்களா? அந்த மாதிரி எதுவும் முடிவெடுப்பாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. வர வர எபிசோட்ல வந்து எந்த மாதிரி கொண்டு போறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். விஜயும் காவேரியும் சேர்ந்து விஜய் வீட்டுக்கு போறது ஆனா இப்பக்குள்ள நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி நடந்தா அந்த இந்த சீரியலே முடிஞ்சு. இந்த வார ப்ரொமோ ஒண்ணு சாரதாவுக்கு காவேரி கர்ப்பமா இருக்கிறது தெரிய வர்ற மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா காவேரியும் விஜயும் பிரிக்கிறதுக்காண்டி சாரதா ஏதாவது பிளான் போடலாம். காவேரி இந்த வாரம் ப்ரொமோ வந்து ஒண்ணு காவேரி கர்ப்பமா இருக்கிறது அந்த சாரதாவுக்கு தெரிய வரலாம். சாரதாவுக்கு தெரிய வந்தா அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க அந்த மாதிரி ப்ரோமோ வரலாம். இல்லைன்னா விஜய் காவேரியும் விவாகரத்து பண்றத பத்தி சாரதா வந்து முடிவு எடுக்கலாம். இந்த மாதிரிதான் வந்து சண்டே ப்ரோமோ வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.